கூகுள் சிஏ நியூஸில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா ஒரு ட்ரெயின் பற்றி பார்க்க போகிறோம். டாபிக்கோட நேம் வந்து நமோ பாரத். ரீசெண்டாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த ரயில் சேவையை துவங்கி வச்சிருக்காரு. ஸோ இந்த டாப்பிக்கை வச்சு 2025 நம்ம எழுத போகிற எக்ஸாமில் கண்டிப்பாக கொஷின்ஸ் வரக்கான வாய்ப்புகள் அதிகம். லேட்டஸ்ட்டாக பிரதமர் மோடி வந்தே பாரத், அம்ரித் பாரத், மெட்ரோ இந்த மாதிரி நிறைய ரயில் சேவையை வந்து நாட்டு மக்களுக்காக துவங்கி வச்சிட்டு இருக்காரு. அந்த லிஸ்ட்டில் போன 2023 நமோ பாரத்ன்ற ஒரு ரயிலை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. ஸோ அப்போ ஒரு குறிப்பிட்ட தூரம் மட்டும் செயல்பாட்டுக்கு கொண்டு வந்திருப்பாங்க ஒரு முதல் கட்டமாக. அதே மாதிரி இப்பையும் மீண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய தூரம் மட்டும் இப்போ செயல்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த ஜான்வரி மந்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்றத அப்டேட் நான் கொடுக்குறேன். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நமோ பாரத்னா என்ன, இது பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த ட்ரெயின் வந்து எந்த மாதிரியான சேவையை வந்து நாட்டு மக்களுக்கு வழங்குது, இது நம்ம ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, நம்ம டாப்பிக்கோட ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா நமோ பாரத். இந்த ட்ரெயினோட பழைய பேர் பார்த்தீங்கன்னா ரேபிடெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரேபிடெக்ஸ் அதாவது 19 அக்டோபர் 2023 இந்த நாளில் பார்த்தீங்கன்னா ரேபிடெக்ஸ்ன்ற பேரை எடுத்து நமோ பாரத்னு சொல்லி மத்திய அரசு மாற்றுறாங்க. இதை பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா ரீஜினல் ரேபிட் டிரான்சிஸ்ட் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது ரீஜினல் மீன்ஸ் என்னன்னா ஒரு குறுகிய தூரத்துக்குள்ள சேவை வழங்குற ஒரு ரயில் சேவையா இந்த ட்ரெயினை வந்து என்ன பண்றாங்க பொதுவாக சொல்றாங்க. அல்லது இந்த லைனை கொடுத்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க, இந்தியாவின் முதல் பிராந்திய விரைவு ரயில் சேவை இவற்றுள் எது, அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ரேபிட் டிரான்சிட் ட்ரெயின் எதுன்னு கேட்பாங்க. உங்களுக்கு ஆப்ஷன்ல வந்தே பாரத், அம்ரித் பாரத், வந்தே மெட்ரோ, நமோ பாரத் இந்த மாதிரி 4 ஆப்ஷன் வைக்கிறப்ப நீங்க கரெக்டான ஆன்சர் நீங்க கொடுக்கணும். இந்த ட்ரெயினோட பிக்சர் பாருங்களேன். இது பார்க்கறதுக்கு இந்தியாவில் 2028 வரப்போற புல்லட் ட்ரெயின் மாதிரியும் தெரியும். அதே மாதிரி நம்ம நாட்டில் இப்போ செயல்பாட்டில் இருக்கிற வந்தே பாரத், அம்ரித் பாரத் இந்த ட்ரெயின் மாதிரியே இதோடைய மாடல் வந்து உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஆனால் இது கிட்டத்தட்ட இந்தியாவில் ஆல்ரெடி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ட்ரெயின் சிஸ்டம் வந்து மெட்ரோ. ஓகேவா? இந்தியாவில் நகரங்களுக்கிடையே சேவை வழங்குறதுல மெட்ரோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதே நாளில் பிரதமர் மோடி அப்டேட் கொடுத்துருக்காரு, உலக அளவில் மெட்ரோ திட்டங்களில் நம்ம இந்தியா 3rd பிளேஸில் இருக்காங்கன்னு. ஓகேவா? அப்போ இதுவும் கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு மெட்ரோ மாதிரியே தான் இருக்கும். மெட்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிக்குள்ள வந்து சேவை வழங்கும். இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் மெட்ரோ எங்க இருக்குன்னா சென்னையில் மட்டும் செயல்பாட்டில் இருக்கு. அப்போ சென்னை சிட்டியில் மட்டும்தான். ஓகேவா? சென்னை டு காஞ்சிபுரம் வருதா, சென்னை டு விழுப்புரம் வருதா? கிடையாது, சென்னை சிட்டியில் மட்டும்தான். அதே மாதிரி இந்த ட்ரெயினும் கிட்டத்தட்ட மெட்ரோ மாதிரி தான், ஆனால் ஸ்பீடாக போகும். 2 சிட்டியை வந்து கனெக்ட் பண்ணும். அதாவது ஒரு 200லேருந்து ஒரு 250 கிலோமீட்டர் வரைக்கும் அதிகபட்சம் போகும். ஃபார் எக்ஸாம்பிளாக வச்சுக்கோங்க. ஓகேவா? சரிங்கப்பா. அப்ப இந்தியாவின் முதல் பிராந்திய விரைவு ரயில் சேவை எதுன்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் நமோ பாரத். ஓகே, இப்ப லேட்டஸ்டா பிரதமர் மோடி எந்த நாள்ல இதோடைய சேவையை துவங்கி வைக்கிறார்னா 5 ஜனவரி 2024. ஸோ பிரதமர் மோடியே டைரக்டா வந்து இந்த சேவையை வந்து துவங்கி வைக்கிறாரு. லொகேஷன் எந்த 2 பகுதிகளை இது கனெக்ட் பண்ணுதுன்னா சாகிபாபாத், இதுவும் நியூ அசோக் நகர், இந்த 2 பிளேஸை வந்து கனெக்ட் பண்ணுது. இந்த சாகிபாபாத்ன்றது இது எங்க வருதுன்னா யூபியில் வருது. ஸோ நியூ அசோக் நகர்ன்றது இந்தியாவில் எங்க வருதுன்னா டெல்லியில் இந்த பகுதி வந்து வருது. சரிங்களா? இந்த 2 பகுதிகளுக்கிடையே சேவை வந்து துவங்கி வைக்கிறாரு. கிட்டத்தட்ட இதோட லென்த் வந்து ஒரு 13 கிலோமீட்டர் மட்டுமே. ஓகே, இப்போ நம்ம நமோ பாரத்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் இந்த ட்ரெயினோட மாடல். உள்ளே இருக்கிற சீட்டிங் வசதி பாருங்க, கிட்டத்தட்ட மெட்ரோ மாதிரியே தான் இருக்கும். ஒரு 2 சீட்டு இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஒரு நார்மல் சீட்டு மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? சரி, அப்போ இந்தியாவின் விரைவான நகர்ப்புற போக்குவரத்து அமைப்பு. ஸோ இந்த சிஸ்டத்தை வந்து இந்தியாவின் விரைவான நகர்ப்புற போக்குவரத்து அமைப்புன்னு சொல்லி பொதுவாக என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க, இந்தியா செமி ஹை ஸ்பீட் ட்ரெயின். ஓகேவா? இதுதான் முக்கியம். நகர்ப்புறம் அதாவது ரொம்பையும் லாங் டிஸ்டன்ஸ் போகாது. இப்போ நம்ம ஊரில் வந்தே பாரத் பார்த்துருக்கீங்களா? வந்தே பாரத் வந்து நாகர்கோவிலேருந்து சென்னை வரைக்கும் போகுது ஒரு ட்ரெயின். இன்னொரு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டு சென்னை வரைக்கும் போகுது. இந்த ட்ரெயின் அவ்வளோ தூரம் போகாது, ரொம்ப கம்மியான தூரம். நான் சொன்னேன் அப்போ உங்களுக்கு சொன்னேன், ஃபார் எக்ஸாம்பிளாக ஒரு 200லேருந்து ஒரு 250 கிலோமீட்டர் வரைக்கும் இது மேக்சிமம் போகும். ஓகேவா? சரி, இதை வந்து யுஎம்யூன்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரிக் மல்டிபிள் யூனிட். ஓகேவா? ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட், இது நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்தது கண்ட்ரோல் யாருன்னா
RRTS. இதோடைய ஃபுல் ஃபார்ம் ரீஜனல் ரேபிட் டிரான்சிட் சர்வீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மெட்ரோ எடுத்துக்கோங்க. மெட்ரோ நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மெட்ரோ கண்ட்ரோல் என்னன்னா CMRLன்னு சொல்லுவோம். CMRL, சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட். ஓகேவா, நம்ம ஊரில் ஒரு மெட்ரோட பேர் வந்து கண்ட்ரோல் CMRL. அதே மாதிரி தான் இந்த நமோ பாரத்தோட கண்ட்ரோல் வந்து RRTS. ஓகேவா, அதே மாதிரி யார் இதை செயல்படுத்துறாங்கன்னா NCRTC, நேஷனல் கேபிட்டல் ரீஜன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். ஸோ இவங்க தான் இந்த ரயில் சேவையை வந்து செயல்படுத்துறாங்க. ஓகே, அடுத்தது இந்த ட்ரெயின் வந்து டோட்டலா எந்தெந்த பகுதிகளை வந்து கனெக்ட் பண்ணுதுன்னா டெல்லி டு மீரட். மொத்தம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 82 கிலோமீட்டர் வந்து இதோட லென்த் இருக்கும். சரிங்களா, இந்த ரெண்டு தான் இதோடைய சேவை. ஓகேவா, ஃபர்ஸ்ட் இதை தான் ஃபுல்லாக முடிக்க போறாங்க. இப்போ முதல் கட்டமாக அங்கங்க என்ன பண்றாங்க, செயல்படுத்திட்டு வராங்க. ஓகேவா, டோட்டலா கேட்டா டெல்லி டு மீரட், ஃபுல்லா சொல்லணும்னா டெல்லி, காசியாபாத், மீரட், இந்த பிளேஸை தான் இந்த நமோ பாரத் வந்து கனெக்ட் பண்ண போகுது. சரிங்களா, அப்போ நான் உங்களுக்கு அப்போதான் இன்ட்ரோல சொன்னேன், இந்த ட்ரெயினை வந்து அறிமுகப்படுத்தினது 2023. அப்போ 2023 இந்த ட்ரெயினை வந்து பார்த்தீங்கன்னா முதல் சேவையா எந்த இரு பகுதிகளில் பிரதமர் மோடி அவர்கள் துவங்கி வச்சார்னா துஹாய் இதுல இருந்து சாஹிபாபாத், இந்த 2 பிளேஸ்க்கு இடையே சேவை வந்து துவங்கி வைக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 17 கிலோமீட்டர் மட்டும். ஓகேவா, ஸோ டோட்டலா இந்த டெல்லி டு மீரட் இது மேக்சிமம் இலக்கு இந்த 2025 வச்சிருக்காங்க. 25க்குள்ள இந்த 82 கிலோமீட்டரும் செயல்பாட்டுக்கு வந்துடும் சொல்லியிருக்காங்க. நம்ம இப்ப ஜனவரி 5 செயல்படுத்தினது ஒரு 13 கிலோமீட்டர் சொன்னேன், 2023 செயல்படுத்தினது ஒரு 17 கிலோமீட்டர். அப்ப மொத்தம் 82 கிலோமீட்டர் இன்னும் இதுல பெண்டிங் இருக்கு. கொஞ்சம் என்ன பண்றாங்க, செயல்படுத்துறாங்க. சரிங்களா, இப்போ உதாரணத்துக்கு மெட்ரோவை எடுத்துக்கோங்களேன். தமிழ்நாட்டில் நம்ம மெட்ரோ வந்து முதல் கட்டம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 55 கிலோமீட்டர் வரைக்கும் வரும். சரிங்களா, அப்ப என்ன பண்ணாங்க, ஒரு குறுகிய தூரம் மட்டும் அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் என்ன பண்ணியிருப்பாங்க, 29 ஜூன் 2015 என்ன பண்ணியிருப்பாங்க, கோயம்பேடு டு ஆலந்தூர் இடையே மெட்ரோ சேவையை ஃபர்ஸ்ட் துவங்கி வச்சிருப்பாங்க. இது வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் மட்டும். நான் அப்போது உங்களுக்கு புல்லட் ட்ரெயின் சொன்னேன். புல்லட் ட்ரெயினோட இலக்கு வந்து 2028 சொன்னேன். ஆனா முதல் கட்டமா 2026லயே ஒரு சில பகுதிகளை வந்து புல்லட் ட்ரெயின் வந்து கனெக்ட் பண்ண போகுது. சரிங்களா, சூரத் டு பிலிமோரான்னு சொல்லுவாங்க இந்த 2 பிளேஸ். ஆனா டோட்டலா செயல்பாட்டுக்கு புல்லட் ட்ரெயின் வரப்போறது 2028. ஓகேவா, அதனால எப்போதுமே இந்த ரயில் சேவை மட்டும் முதல் கட்டம், இரண்டாம் கட்டம் சொல்லி கொஞ்சமா செயல்படுத்திட்டே வருவாங்க. ஓகேவா, சரி, அடுத்தது இதுதான் ஃபர்ஸ்ட் செயல்பாட்டுக்கு வருது இந்த லொகேஷன். அப்ப எந்த நாள்ல ஃபர்ஸ்ட் பிரதமர் மோடி துவங்கி வைக்கிறாரு, இந்த டேட் முக்கிய, மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப கேட்டா ஜனவரி 5, ஃபர்ஸ்ட் கேட்டா 20 அக்டோபர் 2023. இதுக்கப்புறம் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணது மறுநாள் 21 அக்டோபர் 2023 சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்ப இதற்கான கட்டுமான பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினது 8 மார்ச் 2019 அடிக்கல் நாட்டியிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட தூரம், அதாவது ஒரு 17 கிலோமீட்டர் மட்டும் செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. அப்ப இந்த ட்ரெயின் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்து சேவை வழங்குது. அப்ப அதிகபட்சம் எவ்வளவு கிலோமீட்டர் வேகத்துல போகும்னா 160. இது 100 சொல்லலாம், 180 சொல்லலாம். ஆனா பொதுவா சொல்றது 160. இன்னைக்கு இந்தியாவிலே அதிகபட்சம்னா வந்தே பாரத் தான். வந்தே பாரத் வந்து அதிகபட்சம் 180 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். ஆனா 180ன்றது இந்தியாவில் எங்கேயும் கிடையாது. ஒரு ஆவரேஜா 130, 140 இந்த ஸ்பீட்ல தான் என்ன பண்றாங்க, இயக்குறாங்க. கூடிய சீக்கிரம் 180 கண்டிப்பா ரீச் பண்ணுவாங்க. ரீச் பண்ணிருக்கு ட்ரையல்ல வந்தே பாரத். சரிங்களா, ஓகே, அடுத்தது என்ன ஸ்கீம் மூலமா இந்த ட்ரெயினை உருவாக்கியிருக்காங்கன்னா மேக் இன் இந்தியா. ஸோ இதுதான் மேக் இன் இந்தியாவோட லோகோ. சரிங்களா, மூவிங் லைன் சொல்லுவாங்க. இது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மேக் இன் இந்தியா திட்டத்தில் உள்ள விலங்கு எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மூவிங் லைன் சொல்லுவாங்க பொதுவா. மேக் இன் இந்தியா இந்த ஸ்கீம் மூலமா தான் இந்தியாவில் இருக்கிற எல்லா ட்ரெயினும் வந்தே பாரத்ல இருந்து எல்லாமே என்ன பண்றாங்க, உருவாக்குறாங்க. கிட்டத்தட்ட எத்தனை சதவீதம் உள்நாட்டிலே உருவாக்கணும்னா 75% பொதுவா சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்தே பாரத் எடுத்துட்டீங்கன்னா அதுல வீல் இருக்கு பாத்தீங்களா, வீல் வந்து உக்ரைன் நாட்டுல இருந்து என்ன பண்ணிருப்பாங்க, இறக்குமதி பண்ணிருப்பாங்க. ஒரு சிலது தான் பிற நாட்டுல இருந்து வாங்கியிருப்பாங்க. பெரும்பான்மை நம்ம இந்தியா. அப்ப மேக் இன் இந்தியா ஒரு ட்ரெயின் உருவாக்குனாங்கன்னா எத்தனை சதவீதம் இருக்கணும்னா 75%. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சில இன்னொரு கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க, மேக் இன் இந்தியா எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க, 25
செப்டம்பர் 2014. ஓகே, ஸோ நம்ம இப்போ நமோ பாரத் இந்த டாபிக் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஸோ நமோ பாரத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஒரு டாப்பிக்கே போதும். ஸோ இதுக்கப்புறம் அப்டேட் வரும். அப்டேட் வர உங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன். இன்னைக்கு நம்ம பார்த்து இந்த டாபிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி 8 ஜான்வரி அன்னைக்கு 2025 நீங்கள் எழுத போகிற எக்ஸாம் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த எக்ஸாமில் கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். ஸோ இதற்கான ஒரு அறிமுக வகுப்பு 8 ஜான்வரி புதன்கிழமை ஈவினிங் 6:30, அதாவது 6:30க்கு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக டெமோ கிளாஸ் வந்து அட்டன் பண்ணலாம். கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக நியூ பேட்சில் ஜாயின் பண்ணலாம். நியூ பேட்ச் கிட்டத்தட்ட குரூப் 2 வரைக்கும், அதாவது செப்டம்பர் மாதம் வரைக்கும் ஒரு 8 மாதங்கள் உங்களுக்கு வகுப்பு கன்டினியூஸாக நடக்கும். வாரத்தில் 3 கிளாஸ் 4 கிளாஸ் அந்த மாதிரி வரும். 8ஆம் தேதி நடக்கிற டெமோ கிளாஸில் மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள். தேங்க்யூ.